இஸ்ரவேல் மக்கள் கடவுளின் உதவியால் வாக்குத்தத்த தேசத்தை வென்று எல்லாரும் அமைதியோட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. யோசுவா இப்போ வயதானவராகி விட்டார். அவர் கடவுளோட சேரும் நேரம் நெருங்கி வந்தது. அதனால அவர் எல்லா இஸ்ரவேல் தலைவர்களையும் மூப்பரையும் ஆசாரியர்களையும் கூப்பிட்டு கடைசியாக சில முக்கியமான வார்த்தைகளைச் சொன்னார். யோசுவா சொன்னார், கடவுள் உங்களுக்காக பல அதிசயங்களையும் வெற்றிகளையும் செய்தார். நீங்க யோர்தான் ஆற்றை கடந்து பெரிய ராஜாக்களை வென்றது எல்லாம் அவருடைய சக்தியால்தான். அதனால அவர் ஒருவரை மட்டும் வழிபடணும். பிற தேசங்களின் கடவுள்களை பின்தொடரக்கூடாது. அவர் இன்னும் சொன்னார், நீங்க கடவுளின் கட்டளைகளை கேட்டு நடந்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா நீங்கள் அவரை மறந்துட்டு வேற கடவுள்களை போய் பின்தொடர்ந்தா நாசம் வந்துவிடும். யோசுவா இப்படி சொல்லி மக்கள் மனசை நினைவூட்டினார். அப்போ எல்லா மக்கள் ஒரே சத்தமா சொன்னாங்க, நாங்க எங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா அதை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் கடவுளுக்கு முன்பாக ஒரு கல் நிறுத்தி வைத்தார். அது எல்லாருக்கும் சாட்சியா இருக்கணும் என்று சொன்னார். பிறகு யோசுவா அவர்களோட பிரிந்தார். அவர் கடவுளோட சமாதானமா சேர்ந்தார். யோசுவா கடவுளுக்காக உண்மையா வாழ்ந்த பெரிய தலைவன். அவர் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் விடப்பெரிது. நாம எந்த நிலைக்குள்ள இருந்தாலும் கடவுளை ஒருபோதும் மறக்கக்கூடாது. சிவப்பு நிற இதயம்.